ஓ முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, அனைவராலும் இப்பதிவை கேட்டுவிட முடியாது, கண்களில் படவும் செய்யாது. அடுத்த 2 நாட்களில் விரும்பியவரை சந்திக்க போகின்றார்களோ அவர்களால் மட்டுமே இதனை கேட்க முடியும். உன்னால் இதனை கேட்க முடிகிறது என்றால் நிச்சயமாக நீ விரும்பும் அந்த நபரை இன்னும் 2 நாட்களில் ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணம் காட்டி கூட அவரை சந்திக்க நேரிடலாம். நீ எதிர்பாராமல் இருக்கும் சூழ்நிலையாக கூட இருக்கலாம். நீ அவரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்து கூட இப்பொழுது பார்த்திருக்க மாட்டாய் சந்திப்பாய் என்று. ஆனால் திடீரென்று அந்த சந்திப்பு நேரிடும். இப்பொழுது நான் ஒன்றும் சந்திக்க மாட்டேன் நிச்சயமாக. அவர் எங்கோ உள்ளார், நான் எங்கோ உள்ளேன். அவரை சந்திக்க வேண்டும் என்று நான் நினைத்தால் கூட சந்திக்க மாட்டேன். இப்படி திடீரென்று 2 நாட்களில் சந்திப்பேன் என்று கேட்கின்றாயா தங்கமே? நான் நினைத்தால் ஒரு நொடியில் இந்த உலகையே அசைக்க முடியும். அவ்வளவு வல்லமை பெற்றவன் நான் நினைத்தால் நீ உன் துணையை சந்திப்பது என்ன அவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயமா என்ன? நிச்சயம் நீ உன்னுடைய துணையை 2 நாட்களில் சந்திப்பாய். ஏதாவது ஒரு காரணம், நீ அவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்வாய், அல்லது அவர் உன்னை சந்திக்க வேண்டும் என்று சொல்லுவார். குடும்ப பிரச்சனை அல்லது சந்தோஷம் என எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நீ உன்னுடைய துணையை சந்திப்பாய். நீ மனதார விரும்பிய அந்த நபரை 2 நாட்களில் சந்தித்தே தீருவாய். நீண்ட நாட்களாக உனக்குள்ளும் ஆசை இருக்கின்றது அவரை சந்திக்க வேண்டும் என்று. ஆனால் சூழ்நிலை காரணமாக நாட்கள் தள்ளி சென்று கொண்டே இருக்கின்றது. எப்பொழுது பார்ப்பேன் என்ற ஏக்கம் கூட உன் மனதிற்குள் வந்து விட்டது. உன்னுடைய ஏக்கங்களை தூக்கி எறிந்துவிடு. உன் அப்பா நான் சொல்வதை கேள். நான் சொல்வது நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். என் பிள்ளையான நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு ஆசை. அதை விட்டு உன் மனதிற்குள் பல காயங்களும் குழப்பங்களும் ஓடிக்கொண்டிருக்கின்றன. உன்னுடைய குழப்பங்கள் அத்தனையும் தூக்கி எறிந்துவிடு. உன்னுடைய காயங்களுக்கு இதோ உன் அப்பா நானே உனக்கு மருந்து. நான் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது. எப்பொழுதும் சந்தோஷமாகவும் தைரியமாகவும் இருக்க வேண்டும். என்ன நடந்துவிடுமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம். உனக்காக அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பவன் நான். நிச்சயம் உனக்கான நல்ல காலம் பிறக்க போகின்றது. நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய். வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டும் என்று நினைக்கின்றாய், ஆனால் அவை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கை இனி சந்தோஷமாக இருக்கும், சந்தோஷமாக ஆரம்பிக்கும். நீ கவலைப்படாமல் நிம்மதியாக இரு. ஓ முருகா வெற்றிவேல் முருகா.